திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியில் கடந்த கால தேர்தல்களில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்று வந்துள்ளன. முசிறி தொகுதியில் 2026 தேர்தலில் திமுக அதிமுகவில் புதியவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கின்ற பரபரப்பு நிலவி வருகிறது. அதிமுகவில் இந்த முறை 70க்கும் மேற்பட்டோர் கட்சி தலைமையிடம் விருப்பமனு செய்து நேர்காணல் முடித்து தெம்புடன் இருப்பதை காண முடிகிறது. அதிமுகவில் தொட்டியம் கோவிந்தராஜ் சிறு வயது முதல் தீவிர களப்பணிகளில் ஈடுபட்டு வருபவர். தற்போது தொட்டியம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருப்பவர். ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளை வைத்து மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர். 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையிடம் வாய்ப்பு கேட்டவர். 2026 தேர்தலுக்கு கட்சி தலைமையிடம் விருப்ப மனு செய்து நேர்காணலுக்கு சென்று வந்துள்ளார். முசிறி தொகுதியில் அதிமுக சார்பில் பேசப்படும் நபர்களில் கோவிந்தராஜ் பெயர் பிரதானமாக இருப்பதை காண முடிகிறது. அடுத்து தொட்டியம் வரதராஜன் கட்சியின் தீவிர உறுப்பினராக இருப்பவர். அதிமுக நடத்திய அனைத்து போராட்டங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருபவர். தற்போது திருச்சி வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக பொறுப்பில் உள்ளார். எடப்பாடியாரின் தீவிர விசுவாசி, மாவட்ட செயலாளர் பரஞ்சோதியின் அன்பை பெற்றவர் என்பது இவருக்கு கூடுதல் பலம் என்கிறார்கள். முசிறி தொகுதியில் புதுமுகங்களுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கின்ற தகவல் பரபரப்புடன் பேசப்படுகிறது. இதனால் வரதராஜனுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கட்சியினர் மத்தியில் பேசி வருவதை காண முடிகிறது. அடுத்து ஸ்வீட் ராஜா என்கின்ற மாணிக்கம் அதிமுகவின் ஆரம்பகால உறுப்பினர். முசிறி பேரூராட்சி தலைவராக பொறுப்பில் இருந்தவர். திருச்சி மாவட்ட அம்மா பேரவை தலைவராகவும் பதவியில் இருந்தவர். தற்போது முசிறி நகர கழக செயலாளராக உள்ளார். 2016 சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டவர். கட்சி தலைமை நடத்திய நேர்காணலுக்கு சென்ற மூவரில் ஸ்வீட் ராஜாவும் ஒருவர் என்கிறார்கள். 2026 தேர்தலில் முசிறி தொகுதியில் அதிமுக சார்பில் பேசப்படும் நபர்களில் ஸ்வீட் ராஜா பெயர் பிரதானமாக இருப்பதை காண முடிகிறது. அதிமுக ரங்கதுரை முதுகலை பட்டப்படிப்பு படித்தவர். தொழிலதிபர், ஒப்பந்தக்காரர் போன்ற தொழில்களை செய்து வருகிறார். பாரம்பரிய அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை அம்மன்குடி செல்லையா எம்ஜிஆரின் தீவிர பக்தர். ரங்கதுரை அதிமுக தலைமையிடம் நேர்காணலுக்கு சென்று வந்துள்ளார். இவரது மனைவி காயத்ரி முதுகலை பட்டப்படிப்பு படித்தவர். கடந்த 2011 தேர்தலில் விருப்ப மனு செய்து வாய்ப்பு கேட்டு வந்து வருபவர். 2026 தேர்தலுக்கு வாய்ப்பு கேட்டு நேர்காணலுக்கு சென்று வந்துள்ளார். முசிறி சட்டமன்ற தொகுதியில் கட்சி தலைமை மகளிருக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் காயத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள். அடுத்து MK ராஜமாணிக்கம் ஆரம்ப கால கட்சிக்காரர். கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். தற்போது முசிறி மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பொறுப்பில் இருக்கிறார். 2011 முதல் தொடர்ந்து வாய்ப்பு கேட்டு வரும் மனு செய்து வந்துள்ளார். எடப்பாடியாரின் தீவிர விசுவாசியான ராஜமாணிக்கம் 2026 தேர்தலுக்கு விருப்ப மனு செய்து நேர்காணலுக்கு சென்று வந்துள்ளார். இவரது பெயரும் தொகுதியில் பரபரப்புடன் பேசப்படுகிறது. அடுத்து காட்டுப்புத்தூர் ராமச்சந்திரன் அதிமுகவின் நீண்டகால உறுப்பினர். தற்போது காட்டுப்புத்தூர் பேரூர் கழக செயலாளராக இருப்பவர். 2016 தேர்தலில் மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். கவுன்சிலர், பேரூராட்சி தலைவர் போன்ற பதவிகளை வைத்த போது மக்களிடம் நற்பெயர் எடுத்தவர். 2026 தேர்தலுக்கு விருப்ப மனு செய்து நேர்காணல் சென்று வந்துள்ளார். இவரது பெயரும் தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது. யோகநாதன் 1977 முதல் கட்சியின் தீவிர உறுப்பினர். திருச்சி மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளராக உள்ளார். 2 முறை பேரூராட்சி தலைவராக பதவி வகித்தவர். கூட்டுறவு சங்க தலைவராக 10 வருடங்கள் பதவியில் இருந்தவர். அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வாய்ப்பு கேட்டு வந்துள்ளார். 2026 தேர்தலுக்கு மனு செய்து நேர்காணல் முடித்து வந்துள்ளார். இவரது பெயரும் தொகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. திமுகவில் தொட்டிய மேற்கு ஒன்றிய செயலாளராக உள்ள தங்கவேல் திமுகவில் தீவிர கட்சி பணிகளை செய்து மாவட்ட அமைச்சரும் கட்சியின் முதன்மை செயலாளருமான KN நேருவின் அன்பை பெற்றவர். தங்கவேல் அதிமுகவில் இருந்தபோது நேர்காணலுக்கு சென்று வேட்பாளர் வரை பரபரப்பாக பேசப்பட்டவர். முசிறி சட்டமன்ற தொகுதி முழுவதும் நன்கு அறியப்பட்டவர். 2026 தேர்தலில் முசிறி தொகுதியில் திமுகவில் பேசப்படும் நபராக தங்கவேல் இருக்கிறார். அடுத்து முசிறி சிவநடராஜன் பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். முன்னாள் MLA ஜோதிகண்ணன் அவர்களின் மகனாவார். திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை வேட்பாளராக பொறுப்பில் இருப்பவர். 2016, 2021 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கேட்டு வந்துள்ளார். மாநில திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதிக்கு நெருக்கமானவர் என்பதால் 2026 தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதால் சிவநடராஜன் முசிறி தொகுதியில் பேசப்படும் நபராக இருக்கிறார். அடுத்து SES ராஜேஷ்
திருச்சி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருப்பவர். தொட்டிய பேரூராட்சி துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இளைஞர், தீவிர கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருபவர். மாவட்ட அமைச்சரும் கட்சியின் முதன்மை செயலாளருமான KA நேருவின் தீவிர விசுவாசி. மேலும் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேருவின் அன்பை பெற்றவர் என்பதால் 2026 தேர்தலில் SCS ராஜேஷுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என பரபரப்பாக பேசப்படுகிறது. திமுகவில் அடுத்து நல்லியண்ணன். பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். 2 முறை MLA-வாகவும் திருச்சி மாவட்ட திமுக செயலாளராகவும் இருந்த கண்ணையன் அவர்களின் சகோதரர் ஆவார். மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக திமுகவில் பொறுப்பில் இருக்கிறார். 2006 முதல் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் தலைமையிடம் வாய்ப்பு கேட்டு வந்துள்ளார். தலைமை நடத்திய நேர்காணலுக்கு சென்றும் வந்துள்ளார். 2026 தேர்தலில் தீவிர கட்சி பணியாற்றி வரும் நல்லியண்ணனின் பெயர் முசிறி தொகுதியில் பேசப்படும் பெயராக இருந்து வருகிறது. தொட்டியம் செந்தில்குமார். பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். படிப்படியாக பல்வேறு கட்சி பதவிகளில் இருந்து தீவிரமாக செயல்பட்டு வருபவர். முன்னாள் மத்திய அமைச்சரும் MP-மான தயாநிதி மாறனுக்கு நெருக்கமானவர் என்பதால் இவருக்கான வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. முசிறி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2026 தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற நிலையில் சீட்டு கேட்பதில் கடும் போட்டி உள்ளதை காண முடிகிறது.